அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறைட்டிவினர்கள், இந்த வாராந்த மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையால் 293வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் யாசிர் தூசர் ஹஃபிஸ் இருந்தார்கள். பார்வையை தாழ்த்துதல், அதன் மூலம் கிடைக்கிற ஹராமான விட்டும் தடுக்கப்பட்டு விட்டும் பார்க்காமல் பார்வையை தாழ்த்திக் கொள்வது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சூரா அஹ்ஸாபுடைய 71வது சொன்னார், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அல்லாஹ்வுக்கும் அடுத்தவருக்கும் அவர் உண்மையிலே மகத்தான வெற்றி பெற்று விட்டார். முஸ்லீம்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளிலே மிக உன்னதமானது, உயர்ந்தது, மிக சிறந்தது தான். அதை வர்ணிக்க முடியாது, அதை நாங்கள் விவரிக்க முடியாது. ஒரு மனிதர் அந்த நியாமத்தின் மூலம்தான் எது குறையுள்ளது, எது குறையற்றது, நல்லது கெட்டது என்பதை அறிந்து கொள்கிறார். அதன் மூலம்தான் அபாயகரமான விடயங்களை தெரிந்து கொள்கிறார். அதன் மூலம் தன்னுடைய விட்டும் இடர்களை, ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்கிறார். அதுதான் பார்வை என்ற நியாமத். சூரா பலத் 8வது வசனம், அவர்களுக்கு நான் 7 கண்களை அமைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அந்த கண் சம்பந்தமான சோதனைக்கும் கூலி அதிகம். யாருக்காவது பார்வை இல்லாமல், அவர்களுக்கு அந்த பார்வை இல்லாமல் ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டால், பார்வை இழந்து சோதனைப்படுகின்ற பொழுது அதுக்குரிய கூலி அல்லாஹ்வுடைய எதிர்பார்க்கின்ற பொழுது, ஒரு பிறக்கும் பொழுதை பார்வையற்றவர்கள் இடையிடையே பார்வை போகிறது, அதில் பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பார்க்கிறார் என்றால் அவருக்கு மிக மகத்தான கூலி சொல்லப்பட்டிருக்கிறார். மாறிகளை அறிவிக்கார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், என்னுடைய அடியானுக்கு நான் அவனுடைய 2 உவப்புக்குரிய உறுப்புகளை கொண்டு சோதித்தால், அதாவது கண் பார்வை எடுத்தால், அதற்கு பகரமாக 2 கண்களையும் நான் பார்வை எடுத்ததற்காக அவருக்கு சொர்க்கத்தை பகரமாக நான் கொடுப்பேன் என்று புகாரி ரிவாயத்தை கூறிவிட்டு, பார்வை இருக்கிறது உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த புகழ்வதற்கு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நியாமத். கட்டாயம் புகழ வேண்டும் அல்லாஹ்வுக்காக. அதே போன்று அவருடைய அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்களை, சிறப்புகளை உண்மையாக ஏற்றுக்கொள்வதை கட்டாயப்படுத்தக்கூடிய, மனதார ஏற்றுக்கொண்டதை உண்மைப்படுத்துவதை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினால் உங்களுக்கு எந்த ஒன்றும் தெரியாத நிலைமையில், எனவே உங்களுக்கு செவிப்புலனை, பார்வையை, சிந்தன சக்தி உள்ளங்களை உங்களுக்கு படைத்து ஏற்படுத்தி தந்திருப்பது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நஹல் 78. அதேபோல் அல்லாஹ்வுடைய பார்வை என்ற நியாமத்துக்கு நன்றி செலுத்துவது உள்ளது தான். நாங்கள் அதை அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் பாவிப்பது. அதே நேரம் இம்மைக்கும் மறுமைக்கும், தீனுக்கும் துனியாவுக்கும், துனியா இரண்டுக்கும் பயனளிக்கக்கூடியவற்றிலே பாவிப்பது. அதே நேரம் அதை நாங்கள் ஹராமை விட்டு பாதுகாப்பது. அதே நேரம் அது பாவங்களில் ஈடுபடுவதை விட்டு நாங்கள் தடுக்க வேண்டும். நிச்சயமாக பார்வை இருக்கிறது உள்ளங்களுடைய கண்களில் மிக பிரதானமான ஒரு பிரமாண்டமான கண், ஒரு உள்ளத்துக்கு விடயங்களை செலுத்தக்கூடிய ஒரு உள்ளத்துடைய வாசல்களில் பிரதானமான ஒரு வாசல், விசாலமான ஒரு தாக்கமுள்ள ஒரு வாசல். உண்மையிலே அது உள்ளத்துடைய ஒரு தூதுவர் தான் பார்வை. உள்ளத்துடைய தூதுவர் ஒரு தபாலகர் போன்று உள்ளத்துக்கு செய்திகளை, மெசேஜ்களை கொடுப்பது தான் பார்வை. பார்வை பார்த்து உள்ளத்துக்கு அப்படி செய்தி அனுப்பும். ஒரு கண் ஒன்றை கண்டுவிட்டால் அது அந்த பார்வை உள்ளத்திலே சம்பந்தப்பட்டு விடும். எதை பார்த்தாலும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டால் அதை தோண்டும். எனவே அதுக்கு பின்னால் தொடராக பல ஆபத்தான விடயங்கள் நிகழும், பல கற்பனைகள், சிந்தனைகள், உசலாட்டங்கள் நிகழும். மக்களை பொதுவாக காரியம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஷரியத் எப்பொழுதுமே ஹராத்தின் பக்கம் எட்டித்தரக்கூடிய வழிகளை அடைக்கக்கூடியதாக ஷரியத் வந்திருக்கிறது. ஷரியத் வெறும் மானக்கேடான பாவங்களை ஹராமாக்கியதோடு நின்று கொள்ளாமல் அந்த பாவங்களுக்கு இட்டு செல்லக்கூடிய அடிப்படை காரணிகளையும் அது தடுத்திருக்கிறது. அவருடைய துறை சாதனங்களையும் தடுத்திருக்கிறது. அவருடைய வாசல்களை மூடி இருக்கிறது. அவருடைய ஊடுருவும் இடங்களை அடைத்திருக்கிறது. அதுக்கான காரணங்களை தந்திருக்கிறது. என திட்டத்தெளிவான அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, பார்வையை தாழ்த்துமாறு. அது உண்மையிலே பார்வையை தாழ்த்துமாறு சொல்லி அதுக்கு பிறகுதான் கற்பை பாதுகாக்குமாறு சொல்கிறார். கற்பை பாதுகாக்குமாறு சொல்வதற்கு முன்னால் பார்வையை தாழ்த்துமாறு சொல்லியிருக்கிறார். எனவே கற்பை ஹராமான வழியில் பாய்ப்பது, அதை மறைவிடங்களை ஹராமான வழியில் பாய்ப்பது பார்வை பிரதானம். எனவே பார்வை முதல்ல தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமான அதுக்கு மேலே தடுக்கப்பட்டிருக்கிறேன். அந்த 2 மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் சூரா நூர் 30-31 வயனார்கள், நபியை நீங்கள் மூமினான ஆண்களை சொல்லுங்கள், ஒரு பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறும் கற்பை பாதுகாக்குமாறும் அது அவர்களுக்கு பரிசுத்தமாக அமையும். அதே நேரம் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற செயலை நன்கு அறிந்தவன்,
மோமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் தங்களுடைய பார்வையை பாதுகாக்குமாறும் கற்பை பாதுகாக்குமாறும் என்ன அந்த ஆயத்திலே வரும். எனவே ஹராமான பார்வை இபிலீசுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளில் ஓர் அம்பு. அவனுடைய மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அவனுடைய வலைகளில் ஒரு வலை. அதன் மூலம் அவன் உள்ளங்களை தீண்டி உள்ளங்களை அழித்து நாசமாக்கி விடுவான். அதனுடைய உள்ளங்களுடைய ஒளியை அவன் போக்கி விடுவான். அதை உள்ளங்களை கூடாக்கி விடுவான். கண் பார்வையால் பார்த்து உள்ளங்களை கூடாக்கி விடுவான். எனவே ஒரு உள்ளத்துக்கு அம்பைய அவன் சக்தி பெற்றால், உள்ளத்தை தாக்க சக்தி பெற்றால் அவனுக்கு உண்மையிலே அது உள்ளம் தாக்கப்பட்டால் ஒரு இச்சைக்கு அடிமையாகி விடுவார். இச்சைக்கு பிடியில் அவர் கைதி போன்று மாறிவிடுவார். மனோ இச்சைக்கு அவர் கட்டுப்படக்கூடியவராக மாறிவிடுவார். நல்லது விளங்காது, கெட்டது அதே போன்று கெட்டது ஒன்றும் புரிய மாட்டார். நல்லதை நல்லதாக கெட்டதை கெட்டதாக புரிய மாட்டார். அறிந்தவர்கள் எல்லாருடைய அடியார்களே, நிச்சயமாக கண் என்பது அது அடைய முடியாதவற்றை அழகுபடுத்தும். அதே நேரம் தனக்கு சிந்தித்து புரிய முடியாததையும் அது அலங்கரித்து காட்டும். எனவே யதார்த்தத்துக்கு மாற்றமாக சொல்ல விடயங்களை அது உங்களை பார்க்க வைக்கும். அதே நேரம் எந்த தோற்றம் உண்மையான தோற்றத்தை விட வேறு தோற்றத்தில் அது காட்சி அளிக்க வைக்கும். எனவே ஒவ்வொரு புத்திசாலியும் கண்டபடி பார்வைகளை செலுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பார்வையை தாழ்த்துவதற்கான பொறுமை இருக்கிறதே, அதுக்கு பின்னால் வரக்கூடிய பாவம், அந்த வருகின்ற வருத்தம், அந்த வருத்தத்தின் மீது பொறுமை செய்வதை விட மிகவும் லேசானது. என் பார்ப்பதை நாங்கள் கட்டுப்படுத்தி பார்ப்பது லேசு. அந்த பார்வை ஹராமான பார்வை பார்த்து அதுக்கு பின்னால் ஏற்படுகின்ற விளைவுகளுடைய அந்த வருத்தத்தை விடநோவினை விட கட்ட இந்த மிகவும் இச்சைகளை தூண்டக்கூடிய, ஆசைகளை தூண்ட, பாவங்கள் தூண்டக்கூடிய சாதனங்கள் நிறைந்த, மீடியாக்கள் நிறைந்த அப்படியான காலத்தில் மிக முக்கியமாக நாங்கள் இந்த தன்மை பேண வேண்டும். பல பாவங்கள் உருவாகக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய சாதனங்கள், வழிமுறைகள், மிச்சம் பல்வேறுபட்ட வகைகள் உலகத்தில் தோன்றியிருக்கின்ற இந்த காலத்திலே என்ற கெட்ட கவர்ச்சியான கண்ணுக்கு எளிமையான பாவமான காரியங்களை, காட்சிகளை காட்டுவது ஒரு லாபகரமான வியாபாரமாக மாறிவிட்ட காலம். அது மார்க்கெட்டிங்காக, ஒரு வருமானமாக, ஒரு இன்கம்மாக, ஒரு ஏர்னிங்காக மாறிவிட்டது. அது உண்மையிலே வியாபார பொருளாக, பணத்தை வளர்க்கின்ற பொருளாக மாறிவிட்டது. கண்ணுக்கு ஆசை ஊட்டக்கூடிய, கவரக்கூடிய இச்சை சம்பந்தப்பட்ட விடயங்களை காட்சிப்படுத்துவது சாதனங்களிலே, தொலைக்காட்சிகளிலே, ஸ்கிரீன்களிலே, அதே போன்று ஏனைய முறைகள் மூலம் மக்களை காட்சிப்படுத்துவது, வீடியோக்களாக, அதை ஃபோட்டோஸ்களாக, பிக்சர்களாக வெளியாக்கி அதை கொண்டு சம்பாத்தியமாக மாறிவிட்டது. அதே நேரம் சோசியல் மீடியாக்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஊடகங்கள் அனைத்திலும் இந்த பார்வைக்கு இன்பம் கொடுத்து பாவத்தில் ஆழ்த்தி அதன் மூடாக வருமானம் எட்டுகின்ற ஒரு காலத்திலே நாம் மிகவும் கட்டாயமாக கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது வீடுகளுக்கு நுழைந்து விட்டது. அது எந்த அனுமதியும் இல்லாமல் நம்முடைய புத்தி சிந்தனைக்குள்ளும் நுழைந்து விட்டது. சிந்தனைகளை சிதறடித்து விட்டது. சிந்தனா சக்தியான ஒரு சிந்தனை ஒரு போராக அது மாறிவிட்டது. எந்த விதமான மரபுகள், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய மார்க்க அனுஷ்டானங்கள், மார்க்க பற்றுகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் இன்பத்தையும் அந்த சுகத்தையும் நாடி இப்படி நடைபெறுகிறது. எனவே நாங்கள் இதை எப்பொழுதுமே பார்வை தாழ்த்துமாறு மக்களுக்கு ஞாபகப்படுத்தும் மிக கட்டாயமான தேவையில் இருக்கிறோம். அது உண்மையிலே தக்வாவுடைய மிக உன்னதமான நிலைமையாக இருக்கிறது. சமகாலத்திலே மோமியங்களை பொதுவாக பார்வை தாழ்த்து இருக்கிறது. அது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அதே நேரம் நல்வழிகளுக்கு அதை இட்டு செல்லும். அதே போன்று அது உள்ளம் சிதறடிக்கப்பட விட்டு பாதுகாக்கும். மன இச்சைகளுக்கு பின்னால் சீரழிவை விட்டு பாதுகாக்கும். அதே நேரம் ஃபித்னாக்கள், வழிகேடுகளை விட்டும் அந்த உள்ளம் பாதுகாக்கும். அதன் மூலம் ஒரு அடியான் ஒரு உடம்புடைய ராகத்தை, சௌகரியத்தை அடைந்து கொள்வார். உண்மையிலே மன நிம்மதியை பெற்றுக்கொள்வார். ஆன்மாவுடைய ஒரு நிம்மதியை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார். மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஈமானுடைய சுவையை சுவைப்பார். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிற வணக்க வழிபாடுகளிலே இன்பத்தை உணர்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அறிவு ஞானங்களுடைய வாசல்களை திறந்து கொடுப்பான். அதே நேரம் அவனுடைய எப்பொழுதுமே அவனுக்கு பார்வை, அகப்பார்வை, நல்ல தெளிவான அத்தாட்சி ஆதாரங்கள், அதுக்கு அந்த இவைகளுக்கு மத்தியில் தெளிவான அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் அறிவுபூர்வமான உறுதியான தகவல்களையும் அல்லாஹ் அவருக்கு உள்ளத்தில் ஒதுக்க செய்ய வழங்குவான். அதே நேரம் நல்ல வளங்களையும் ஆற்றல்களையும் சக்தியும் கொடுப்பான். அதே போல ஞானங்களை எல்லாம் ஒதுக்க செய்வான். நேர்வழியை எல்லாம் காட்டுவான். அதே நேரம் அவருக்கு ஒரு மதுநுட்பத்தை எல்லாம் கொடுப்பான். நல்ல விவேகத்தை கொடுப்பான். அதே நேரம் வீரத்தை கொடுப்பான். ஒரு நிலையான ஸ்திரமான போக்கை கொடுப்பான். உறுதிப்பாட்டை கொடுப்பான். உள்ளத்திலே ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பார்வை ஹராமான விடயங்களை விட்டும் பாதுகாக்கின்ற பொழுது. எனவே ஒரு அடியான் பார்வை ஹராத்தை விட்டு பாதுகாக்கின்ற அளவுக்கு அவருக்கு ஒளி கிடைத்து கொண்டே இருக்கும், பிரகாசம் கிடைத்து கொண்டே இருக்கும். பொதுவாக பார்வை தாழ்த்துவதின் பயன்களில் உள்ளதுதான் எப்பொழுதும் ஒரு அடியான் தன்னுடைய தீன் துனியா இரண்டுக்கும் நல்ல பிரயோசனமான விடயங்களை சிந்திப்பான்.
எப்பொழுதும் பார்வை கண்டபடி பாவிப்பு இருக்கிறது சிந்தனைகளை சிதறடித்துவிடும், சின்ன பின்னமாக்கிவிடும், அவருடைய சிந்தனைகளை குழப்பிவிடும், எப்பொழுதும் அவருடைய உறுப்புகளை களைப்படை செய்துவிடும், அவருடைய சக்தியை குன்ற வைத்துவிடும், பலகீனப்படுத்திவிடும். அதே நேரம் அவனுடைய விடயங்களை அவன் மீது பல சிக்கல்கள் பிரச்சனையுள்ளதாக ஒன்றரை கலப்பு ஏற்படுத்தி தெளிவற்றதாக மாற்றிவிடும். ஒரு நல்ல சிறந்த விவேகமுள்ள புத்திசாலி எப்பொழுதுமே ஒவ்வொரு விடயங்களும் இறுதி முடிவை பார்ப்பார். இதனுடைய முடிவு என்ன, என்னுடைய ரிசல்ட் என்ன, என்னுடைய பெருபேர் என்னவாகும் என்று சிந்தித்து செயல்படுவார். எனவே பார்வையுடைய ஹராமான பார்வையுடைய இன்பம் சொற்ப வினாடிகள், ஆனால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுடைய கை சேதம் பல வருடங்கள் தொடரும் என்பதை உணர்ந்து கொள்வார். எனவே அல்லாவிடம் இருப்பது சிறந்தது, நிலையானது என்று சொல்லி மேலோகத்து இறுதி பகுதியிலே சூரா தாஹாவுடைய 132 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நீங்களுடைய கண் பார்வையை நாங்கள் யாருக்கு ஒரு சாராருக்கு நாங்கள் துனியாவிலே ஆடம்பரங்களை துனியாவுடைய அலங்காரங்களை கொடுத்திருக்கிறோம், சொத்து செல்வங்களை வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம், அவர்களின் பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டாம். துனியாவில் ஆடம்பரமாக வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் வாழ்க்கை பக்கம் கவனம் செலுத்த வேண்டாம். அப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருப்பது அவர்களை ஃபித்னாவுக்கு ஆளாக்குவதற்காக வேண்டி. எனவே அவர்கள் பக்கம் நீங்கள் எட்டு பார்க்க வேண்டாம். உங்களுடைய ரப்புடைய ரிஸ்க்கு, உங்கள் ரப்பு உங்களுக்கு தருகின்ற வாழ்வாதாரங்கள் அது சிறந்தது, நிலையானது என்று சொல்லிவிட்டு பரக்கத்துக்கு துஆ இஸ்திக்ஃபார் சிவசமத்து மேலே ஹுத்பா முடித்துவிட்டு இருந்த ஹுத்பா ஹம்சலவாத் தக்வா ரசூல். பின்னர் அடியார்களே, பொதுவாக பார்வையை தாழ்த்துவதற்கு உஷாத்துணையான விட அம்சங்கள் ஒன்று தான் தக்வா, அல்லாவுடைய பயம், அல்லாவுடைய தண்டனை விட்டு மஞ்சள் நடப்பது, அதிகமாக துஆ கேட்பது அல்லாவிடம். அதே நேரம் ஒரு மனிதன் தன்னோடு தன்னுடைய ஆத்மாவோடு போராடுவது. யார் பக்குவமாக பத்தினியாக நடக்க முயற்சிப்பாரோ அல்லாஹ் அவரை பத்தினிப்படுத்துவான், பக்குவமாக்குவான், பேணுதல் ஆக்குவான். யார் அல்லாவுக்கு ஒன்றை விட்டு விடுவாரோ அல்லாஹ் அதை விட சிறந்த அவருக்கு கொடுப்பான். ஹராமான பார்வை அல்லாவுக்காக பயந்து விடுகிறார், அல்லாஹ் சிறந்த கொடுப்பான். முன்னே இமாம்களின் மேதைகள் இவருடன் கேட்கப்பட்டது, பார்வையை தாழ்த்துவதற்கு எதன் மூலம் உதவி பெறலாம், எது உஷாத்துணையாக அமையும் சொன்னார்கள். பொதுவாக நீங்கள் எந்த ஹராமான கண்ணுக்கு இனிமையான விடயத்தை பார்க்க போகிறீர்களோ நீங்கள் அதை பார்க்க முன்னால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஹராமை பார்க்க எத்தனிக்கிறீர்கள், அதற்கு முன்னால் உங்களை அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் புரிவது பார்வையை ஹராம்களை விட்டும் தடுக்கும், பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். பொதுவாக அதே போன்று பார்வை தாழ்த்து உதவி செய்யக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதர் எப்பொழுதுமே சந்தேகத்துக்கிடமான ஃபித்னாக்கள் அதே போன்ற தீய சபைகளை விட்டும் தூரமாக இருப்பது. உள்ளங்கள் விலகினமானவை, ஆனால் ஃபித்னாக்களோ மிகவும் உள்ளங்களை பறிக்கக்கூடியது, ஈர்க்கக்கூடியது. அறிஞ்சவர்கள் அல்லாவுடைய அடியார்களே அல்லாஹ் ரஹ்மத் பார்வையை எப்பொழுதுமே நாங்கள் தாழ்த்துவதென்பது நமக்கு பாக்கியங்கள் கிடைக்காமல் தடுக்கின்ற துப்பாக்கியம் அல்ல, அது கண்ணியம். ஹராத்தை விட்டு பாதுகாப்பது கண்ணியம், அதற்கு கேவலம் அல்ல, அது உண்மையிலே மார்க்கப்பற்று அடையாளம், ஈமானை பாதுகாக்கக்கூடிய சாதனம். அறிந்து கொள்ளுங்க அடியார்களே, பார்வையை தாழ்த்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய ரப் ஹராமாக்க விடயங்களை விட்டு அல்லாஹ் பார்த்துக்கொண்டு சிந்தனைக்கு தனிமையிலும் கூட்டத்திலும் சிந்தனையோடு வாழுங்கள். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பற்றி கேட்க இருக்கிறார், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக கேள்வி செவிப்புலன், அதே போன்று பார்வை, அதே போன்று உள்ளம் அனைத்தும் அல்லாஹ்வினால் கேள்வி கணக்கு கேட்கப்படும். இஸ்ரா 36 சலவாத் சொல்லுகின்ற ஆயத்தை சலவாத் சொல்லி நீண்ட துஆ பெறாதுன ஹத்தீப் யாசிர் ஜோசர் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளியாக